இதை துவங்கிடலாமா இல்லையா? வாழ்க வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நீங்கள் ஆரம்பிக்கலாம். வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்னையாய் தந்தையாய் அனைத்துமாய் நம்மை வழிநடத்தும் ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் பொற்பாத கமலங்களை வணங்கி நம்மோடு தூக்கமாக இறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்த வேண்டி ஆழ்ந்த தவ உணர்வில் நல்லதொரு சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். நமது இந்த இணைய தளத்துல ஒவ்வொரு புதன் வியாழக்கிழமைக்குள்ள குருமகான் நமக்கு பொக்கிஷமாக கொடுத்துள்ள ஞான களஞ்சிய கவிகள், இந்த கவிகளிலிருந்து பொருள் விளக்கம், இந்த தத்துவங்கள், அவர் நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கும் ரொம்ப ஒரு அருமையான பாடல் தான் சுவாமிஜி நமக்கு கொடுத்திருக்காங்க. அதோட விளக்கம் நம்ம இப்ப பார்க்கிறோம். சரி, இப்ப பொதுவா என்ன கேட்பாங்க, வாழ்க்கைன்னா என்னங்க, என்ன வாழ்க்கைட சாமி அப்படின்வாங்க, வாழ்ந்து என்ன சாதிச்சோம் அப்படின்வாங்க. நிறைய பேர் இப்படி புலம்புறதெல்லாம் பார்க்கப்ப வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தத்துவார்த்தமா என்ன சொல்லுவாங்க, பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவே உருண்டோடி கொண்டிருக்கும் அதுதான் நமது வாழ்க்கை, அந்த சக்கரம் தான் வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. இத்தனை மேடு பள்ளங்கள், ஏற்ற இறக்கங்கள் இல்லையா, தீர போகுத நமது வாழ்க்கை. அந்த பைபாஸ்ல போற மாதிரி ஸ்மூத் ரோட்ல அப்படியே போயிட்டு இருக்கா? இல்ல, அவ்வளவு சிரமங்கள் இருக்கு, துன்பங்கள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, ஏற்றம் இருக்கு, இறக்கம் இருக்கு. அதோடதான் இந்த பயணம் போய்கிட்டே இருக்கு. ஆனா நம்மள பொதுவா எப்படிங்க வாழ்க்கை போகுது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம், ஏற்றத்தை விட இறக்கம் தான் நிறைய நமக்கு அழிச்சுன்னு வந்து நிற்போம். இந்த துன்பங்களை தான் நம்ம ஹைலைட் பண்ணி பேசுவோம் இல்லையா? ஆனா பாத்தீங்கன்னா நிறைய மன மகிழ்வான தருணங்கள்லாம் கூட இருக்கும் வாழ்க்கையில. அது நம்ம ரொம்ப யோசிக்கிறதே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நாம அது திருமணம் முகூர்த்த நேரம், அந்த நேரம், அந்த தருணம் எத்தனை ஒரு ஆனந்தத்தை கொடுத்திருக்கும். எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும் தானே. ஒரு 10 வருஷம் கழிச்சு கேட்டா என்ன சொல்லுவாங்க, நீங்க ஏங்க அதை வேற ஞாபகப்படுத்திக்கிட்டு அப்படின்வாங்க. அப்படித்தானே? அப்போ ஏற்றத்தையே பார்த்து மகிழ்ந்த இந்த மனசு இரக்கத்தை, துன்பத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. கஷ்டம் வரும்போது என்ன சொல்றோம், போதும் தான் சாமி, எனக்கு எதுக்கு இனிமே பிறப்பே வேண்டாம் எனக்கு அப்படின்னு புலம்புறோம். இந்த பிறப்பு என்னன்னு, பிறந்தாச்சே, வாழ்ந்துதானே ஆகணும். இந்த பிறப்பு எப்படி ஏற்பட்டது, பிறப்பு ஏன் வேண்டான்னு நினைக்கிறோம், இந்த பிறவி எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். மெய்ப்பொருளே விண்ணாகி அலை நிலையில் காந்தமாய், மேலும் விண் அடர்த்தி நிலைக்கு ஏற்ப பூதம் ஐந்துமாய், ஐயுணர்வாய் மெய்யுணர்வாய் அனைத்துயிராய் பெருகியே அகம் அறிவாய் புறம் உடலாய் அடுக்கு தோற்றமாச்சு. இதுதான் வந்து இந்த பிறவி தோன்றினதுக்கு அப்படிங்கிறாங்க. சயின்ஸும் ஆல்மோஸ்ட் சொல்றாங்க, இறைவெளி தன்னிருக்கும் ஆற்றலால் துகள்களாச்சு, ஒரு சூழ்ந்தெழுத்து மாற்றலா தொடர் இயக்கமாக விண் எனும் அந்த முதல் பௌதீக தோற்றம், பஞ்ச பௌதீக தோற்றம். அதுவே தொடர் நிகழ்ச்சியாக மற்ற 4 பூதங்கள், காற்று, அழுத்த காற்று, அதாவது நெருப்புன்னு சொல்றோம் இல்லையா, நீர், நிலம், இப்படிதான் தோற்றங்களாச்சு. பரமா சக்தியுள் பஞ்சமா பூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்புங்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்டங்களாச்சு, கோள்களாச்சு, ஓரறிவு தாவரம் முதல் 6வது அறிவு மனிதன் வரைக்கும் வந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். மாணிக்க வாசகர் கூட பாடல்ல சொல்றாரு பாருங்க, திருவாசகத்துல, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல வல்லரசுராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும்
பிறந்திழைத்தேன் எம்பெருமானே அப்படின்னு சொல்றாரு. இதுல எல்லா இத்தனை தாண்டி வந்திருக்கோம், பல லட்சம் கோடி ஆண்டுகள் தாண்டி தான் இந்த மனித பிறவியே வந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சரி, பிறந்துட்டோம், ஓடிக்கிட்டு இருக்கு. மரணம், ஏன்னா பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவே தானே இந்த வாழ்க்கை. மரணம் சம்பவிக்கிறது. இப்ப மரணிச்சப்ப நமக்கு பிறவி இருக்க போறது இல்ல, அப்படித்தானே? மரணம் எல்லாருக்கும் தெரியும். பிறப்பும் இறப்பும் வித்து கழிவில் தான் அப்படின்றாங்க சுவாமிஜி. வலி நோய் மரணம் பத்தி நம்ம ஆல்ரெடி காய்கல் பத்தியே நமக்கு நமக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. உயிர் ஓடிக்கிட்டு இருக்கு, உடல் முழுக்க உயிரோட்டத்தில் தடை ஏற்பட்டிருக்குன்னா வலி, நீடித்த வலி நோயாக மாறும், தீர்க்க முடியாத நோய், மரணம் சம்பவிக்கும். என்ன ஆகும்? வித்துக்களையும் உடைஞ்சு விந்துநாத திரவம் முழுவதுமாக வெளியேறிடும், அதோடு உயிர் துகள்களும் வெளியேறிடும். அப்ப உடல்ல உயிரோட்டம் கிடையாது. அப்ப மற்ற 4 ஓட்டங்களும் இந்த உயிரோட்டத்தை தான் பேச வச்சு, அதுதான் பேஸ், அதுக்கு அடிப்படை. அப்ப பஞ்ச பௌதிக பொருட்கள் பிரிஞ்சிடுது, உயிரோட்டம் இல்லைன்னு அங்கேயே பௌதிக ஆற்றல் உடல்ல ஒரு ஹோலிஸ்டிக் ப்ரொபோர்ஷனா நமக்கு உடலுக்குள்ள ஒன்னோட இணைந்துதான் செயல்பட்டு இருக்கு. உயிர் வெளியில போன உடனே அந்த பஞ்ச பௌதிக அந்த இணைப்புல ஒரு பிரிவு வந்துடுது. அப்ப என்ன ஆகும்? உயிர் பிரிந்த பின்னர் சுவாச ஓட்டம் இருக்காது, நின்னுடும். ஏன்னா இந்த பிராணவாயு ஆக்சிஜன் உள்ளிழுக்கிறோம், அந்த சுவாச ஓட்டம் இல்ல. ஏன்னா அங்க இயக்கமே இல்ல. உயிர் இருந்தாலும் இயக்கம் இருக்கும். இப்ப சுவாசத்தை நம்ம எப்படி உள்ளிழுப்போம்? அந்த சுவாசம் உள்ளிழுக்கிறது வெளியே போறது வேலை கிடையாது. அப்ப உடல்ல பிராண சக்தி இல்ல. அப்ப என்ன ஆகும்? அதுவே ஆக்சிஜன் தானே உள்ளிழுக்கிறோம். ஆக்சிஜன் நெருப்பு, சூடு இல்லையா? அப்ப இந்த உடல் சூடும் போயிடுது, உடம்புல வெப்ப ஓட்டமும் நின்னு போயிடுது. நெருப்பு, அதாவது உயிர், காற்று, நெருப்பு 3 பிரிஞ்சாச்சு, 3 இல்ல, ஓட்டம் இல்ல. அப்ப உடல் சூடு இல்லாதனால உடல்ல ஓடிட்டு கொண்டிருக்கிற ரத்தம் கெட்டிப்பட்டுடுது. இந்த உடல் சூடு இல்லாத நீங்க நமக்குள்ள அந்த அனுபவம் இருக்கலாம். இந்த டெட் பாடி நம்ம தொட்டு பார்த்துட்டோம்னா ஜில்லுன்னு இருக்கும், கட்டையாட்டம் ஆயிருக்கும், ஜில்லுட்டு போயிருக்கும், உடம்பு ஜில்லுட்டு போச்சுன்னுவாங்க. ஏன்னா உடல் சூடு, அங்க பிராண ஓட்டம் இல்ல, உடல் சூடு இல்ல. அப்ப எல்லாமே கடைசி பௌதிக பொருள், 5வது பொருள் என்னது? நிலம் ஆயிடுது, கெட்டி பொருள் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் அதை எரிக்கிறோம், புதைக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த உள்ள திரும்பி அணுத்துகள்களா பிரிஞ்சு அதன் அந்த பஞ்ச பௌதிக பொருட்கள் அதனோட சேர்ந்துடுது. இது மரணம். அப்போ உடல் அழிஞ்சாச்சு, முடிஞ்சிருத்தா பிறவி? பிறந்தோம், வாழ்ந்தோம், இருந்தோம். இப்ப இந்த உடலும் இல்ல. பிறகு முடியுதா அப்படின்னா இல்ல. உயிர் ஜனிக்கும் போது கருவழியே நாம பதிவுகளோட பிறந்திருக்கோம். பதிவுகளால தான் நாம பிறந்திருக்கோம். அப்பா அம்மாட்டேந்து தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். அம்மா அப்பாட்டேந்து இந்த ஓப்பனிங் பேலன்ஸோட வந்திருக்கோம். இப்ப பதிவுகள்னாலே நம்ம என்ன ஃபர்ஸ்ட் எதை பாக்குறோம்? பாவ பதிவுகள் அப்படிங்கிறோம். பாவம் மட்டும் இல்ல, புண்ணியமும் தான். நம்ம எல்லாருக்கும் புண்ணியம் இருக்கு, குரு கிடைச்சிருக்காங்க இல்லையா? இப்ப பதிவுகள் நல்லது அல்லது 2 சேர்ந்தது பதிவுகள் ஓப்பனிங் பேலன்ஸ். இப்ப நமது பதிவுகளை முழுவதுமாக நம்ம கழிக்கும் பொழுதுதான் நாம அந்த இறைநிலையோடு கலக்க முடியும். அப்ப அது வரைக்கும் அந்த நிலை என்ன? உடல் இல்ல. உயிர் இயங்குறதுக்கு, ஆன்மா இயங்குறதுக்கு உடல் இல்ல, ஆனா பதிவுகள் இருக்கு. இப்ப இது பிறவி தொடர்ந்து எப்ப இந்த பிறவி தலை அறுபடுவோம், அதுதான் நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த ஆன்மாங்கிறது ரொம்ப பெருசாதான் யோசிக்க வேண்டாம். எண்ணங்களின் தொகுப்பு. அது ஒரு காந்த அலை. எண்ணங்களின் தொகுப்பு தான் ஆன்மாங்கிறாங்க. ரொம்ப சிம்பிளா நம்ம பார்க்கலாம். உடலை விட்டு உயிர் பிரிஞ்சதுன்னா அது என்ன ஆகும், அதன் நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உலகத்தை கடந்து, இந்த பூமியை கடந்து பிரபஞ்ச கலத்தை 4 பிரிவாக முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. சாலோக்கியம், சாமீத்தியம், சாரூபியம், சாயுச்சியம்.
சாலோக்கியம் அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா, உலகை ஒட்டி இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு நிலை, ஒரு களம், காந்த களம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல உலகியல் ஆசைகளோட, அந்த ஆசைகள் நிறைவேறாத ஆசைகளோட, அந்த எண்ணங்களோட, பற்றோட அந்த வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஜீவன்கள் வாழ்வதற்கு இனி உடல் இல்லைங்கும் போது அந்த பதிவுகள் எங்க போகுது? அந்த நிலையிலேயே தான் இருக்குமா, அங்கேயேதான் இருக்கும், சாலோக்கியத்துல இருக்கும். அதுக்கு அடுத்த நிலை பார்க்கும்போது சூரிய களத்தை தான் சாமீத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் கடந்து போனா இந்த பேரியக்க மண்டலம், நம்ம வந்து இப்ப யூனிவர்சல் ஃபீல்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பேரியக்க மண்டலம், அதுதான் சாரூப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கடந்து இந்த 12 வீடுகளா இருக்கிற அந்த நட்சத்திர கூட்டங்கள், மண்டலங்கள் சொல்றோம் இல்லையா, எல்லாத்தையும் கடந்து முடிவா இருக்கிறது சுத்த வெளி, அதுதான் சாயுட்சம். இப்ப இந்த 4 களத்துலதான் உடலை விட்ட உயிர்கள் அவை வாழும் காலத்துல பெற்ற பதிவுகளுக்கு ஏற்ப அந்தந்த நிலைகளை ஒன்றை போய் சேரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இயற்கை நீதிகளுக்கு ஏற்ப கால நீளம் எடுத்துக்கொள்ளுமா, அந்த பதிவுகள்ல முற்றிலுமா கலந்து நல் ஸ்டேட், பாவமும் இன்றி புண்ணியமும் இன்றி இந்த நல் ஸ்டேட்டுக்கு போறோம் பாருங்க, அங்கதான். ஏன்னா இறை நிலைங்கிறது, சுத்த வெளிங்கிறது அங்க நல் ஸ்டேட் தான். அங்க உடலும் இல்லை குடலும் இல்லை, எந்த இதுவுமே கிடையாது. அது அப்படியே மௌனமா இருக்கு, சிவனேன்னு இருக்கு. அப்ப அந்த ஸ்டேட்டுக்கு போகணும்னா நல் ஸ்டேட்டுக்கு நம்ம போகும்போதுதான் அங்க போய் ரீச் ஆக முடியும். பிறவி நோக்கமே அதுதான். எதுக்கு நமக்கு பிறந்திருக்கோம்? இந்த பதிவுகளை முற்றிலுமாக கழித்து இறைநிலையோடு ஒன்று கலப்பதற்காகத்தான் இந்த பிறவி. சாமிஜி ஒரு பாடல் ரொம்ப அழகா இருக்கு. பறவைகளின் காலடியின் அடையாளத்தை பார்க்க முடியாது நாம் ஆகாயத்தில், துறவிகளின் அறிவு நிலை உயர்வை மற்றோர் தெரிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகாது, திறவுகோல் இல்லாமல் பூட்டு ஒன்றை திறப்பதுவும் மிக கடினம். இவற்றை போன்றே பிறவியதன் முன் பின்னாம் நிலையை பற்றி பேச விளக்க கடினம் மொழியின் மூலம்ங்கிறாங்க. அப்ப எப்படி தெரியும்? பயிற்சி செய்து செய்து தவம் செய்ய செய்ய நமக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். உடல் அதனை விளைவித்த நாத விந்து உதித்தவரே அதற்கு முன் பிறவியாகும். உடலுக்கு பின் பிறவி பெற்ற மக்கள் ஓடு இரத்த சுவாசத்தால் இயங்கி நிற்கும். உடலுக்கு உணரும் நிலை அதுவே ஜீவன் ஒருமித்த கூட்டணுக்கள் ஈப்பியக்கம் உடலினிலே நின்றுவிட மரணம் என்போம் ஒருபோதும் தனி அணுக்கள் இயக்கம் பெறா. ஏன்னா உடலை விட்டு உயிர் பிரிஞ்சு திருப்பி அந்த உடலுக்குள்ள போகாது. இப்ப சிவவாக்கியர் பாடல் கூட கேள்விப்பட்டுக்குள்ளே திரும்ப திரும்ப நிறைய பாடலா சொல்லணும் பாக்க. கறந்த பால் முளை போகாதுங்கிறாங்க. அப்ப உடலை விட்ட பிரிந்த உயிர் திரும்பி அது அந்த உடலுக்குள்ள, எந்த உடலுக்கு அதுக்குள்ள போகாது. பிள்ளைகளை பெற்றோர்கள் உடலை விட்டால் பெரும்பாலும் அவர் உயிர்கள் கருத்தொடராம். என்ன, பெற்றோர் வந்து உடலை விட்ட பெற்றோர்கள், உயிர் நீத்த பெற்றோர்கள், அவர்களுடைய அந்த ஆன்மாக்கள் அவர்கள் பிள்ளைகளோடு சேர்ந்துடுங்கிறாங்க. அதனாலதான் சுவாமிஜியோட கான்செப்ட் படி மறுபிறவுங்கிறது அவரோட பிள்ளைகள் தான். பிள்ளைகளோடு இணைந்துவிடும் இயற்கை நியதி. பெற்றோர்கள் தவம் ஆற்றி அறமும் செய்தால், இந்த மாதிரி நம்ம நம்ம இந்த டிராவல் பண்றோம் இல்லையா, எங்க அருமையான இந்த ஆன்மீக இந்த வழியில, ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில பயணத்துல இருக்கும்போது நமக்கு ஒண்ணு புரியும். நம்ம இப்ப தவம் செய்யணும், நற்செயல்கள் செய்யணும், எண்ணத்தை தூய்மை செய்யணும், நம்மளுடைய ஆன்மாவை களங்கத்தை போக்கணும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு வரும்பொழுது அது என்னாகும்? பெற்றோர்கள் தவம் மாற்றி அறமும் செய்தால் பிள்ளைகளை வழி வழியால் இப்பேராக்கம் பின்தொடர்ந்து குலக்கொடியை தூய்மையாக்கும். நமது சந்ததிகள் நல்லா இருப்பாங்க. ஏன்னா நம்மளுடையது நம்ம பிள்ளைகளுக்கு போகும். அது ஒத்த ஆன்மாவா இருக்கும்போது பிள்ளைகளும் பெற்றோரும் வினை தொடராம் பேரிணைப்பில் எப்போதும் ஒன்றே ஆவர். சோ இது வந்து இதுதான் பிறவி தொடர். ஓகேங்களா? அப்போ சுவாமிஜியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது என்னதான் நிறைவேறாத ஆசைகளோடு சாலோக்கியங்கிற, அதாவது எர்த் பவுண்ட் ஃபீல்ட் அப்படிங்கிறாங்க, அந்த களத்தை கடக்கணும். அப்ப அந்த பற்றற்ற நிலைக்கு குடும்பத்தை விட சொல்லல, நம்மள இல்லற கடமையை விட சொல்லல, பற்று அற்ற நிலை, தாமரை இளைஞர் தண்ணி போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து எண்ணம் சொல் செயலில் நேர்கோடாக பெற்று நம்ம அது டிராவல் பண்ணும் பொழுது அந்த பிறவா நிலைக்கு போக முடியும். அதுதான் பிறவியோட நோக்கம். சுவாமிஜி மூணையும் கலந்துட்டாங்க.
சுவாமிஜியோட அந்த அருமையான பாடல் பாருங்க. இன்றைய பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த பாடல், கருவழியே எனக்கு ஏதும் பிறவி தொடர் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவருக்கு பின்னாடி குழந்தைங்க இல்ல, திருப்பி கேரி ஆக போறது இல்ல. களங்கம் எனும் தன்முனைப்பு பழிச்செயல் மயக்கம் திருவருளோடு அறிவை இணைத்தாற்றும் கர்மயோக சிறந்த நெறியால் மாற்றி தூய்மை செய்து கொண்டேன். செய்து 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 அவங்க என்ன பண்ணாங்க சுவாமிஜி, தன்னை தூய்மைப்படுத்திக்கிட்டாங்க. அப்ப அவங்க அந்த உடல்ல அந்த இதுல வந்து அவங்களோட இதுல களங்கமே கிடையாது. பொருள் மயக்கம் இல்ல, புகழ் மயக்கம் இல்ல, எதுலயுமே மாய புலன்கள்ல இச்சை இல்ல. புலன்கள் புலன் இயக்கத்துல அந்த புலன் மாயையில அந்த இதுல எதுவுமே கிடையாது. அப்ப அதுல அந்த மாயையில இருந்தா தானே, இருக்கும்போது தானே நமக்கு பரீட்சை பதிவுகள் நமக்கு கூட வரும். அதுல இருந்து அவங்க வெளியில வந்துட்டாங்க. பெருவாழ்வாம் மெய்யுணர்ந்த அயராத விழிப்பில், அந்த அயராத விழிப்பு நிலையில பேரண்டத்தோடு உயிரை இணைத்து ஆற்றும் தவத்தால் மரலொழித்த மனநிலையில் அமைதி கண்டு கொண்டேன். மனித குலம் உய்வதற்கே அருட்தொண்டு ஏற்றேன். மக்கள் செல்வங்கள் பிறக்காதனால வித்தின் வழியாக எனக்கு பிறவி தொடர் இல்லை. இறைநிலையில் அறிவை இணைத்து செயல்களை எல்லாம் கர்மயோகம் அப்படிங்கிற உயர்ந்த நெறியில் செய்து ஆன்ம களங்கமாகிய தன்முனைப்பு பழிச்செயல் மயக்க நிலையிலிருந்து மூன்றையும் மாற்றிக்கொண்டு தூய்மை செய்து கொண்டு விட்டேன் அப்படிங்கிறாங்க சுவாமிஜி. அப்ப பிரிவின் நோக்கமாக இடைநிலையை உணர்ந்து அயராத விழிப்பு நிலையில் பிரபஞ்சத்தோடு உயிரை இணைத்து செய்யக்கூடிய தவத்தினால்தான் மயக்கங்கிற ஒழிந்த அந்த மாய நிலையில அந்த மன நிலையிலிருந்து நீடித்த நிலைத்த மாறாத, இப்ப நான் திடீர்னு இந்த விழிப்புணர்வு இல்ல, நான் அந்த விழிப்புணர்வோட இருக்கணும், நான் வந்து இதுக்கு ஆசைப்படக்கூடாது, என் ஆசைகள் தேவையோடு ஒட்டி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். திருப்பி நம்ம என்ன பண்றோம், அதுல வந்து கன்சிஸ்டன்சி இருக்க மாட்டேங்குது. திரும்ப நம்ம ஆசைகள் இச்சை வயப்பட்டு போறோம். திரும்ப இச்சை வயப்படும் போது ஆசைகள் பேராசையா மாறுது, நமக்கு துன்பத்தை அனுபவிக்கிறோம், பதிவுகள் கூடுது, புனரபி ஜனனம் புனரபி மரணம். அப்ப எப்பொழுதுமே விழிப்பு நிலையில், அயராத விழிப்பு நிலையில் நாம இருக்கும் பொழுது என்ன நடக்கும், நமக்கு இறைவனோடு அந்த கலந்து விடும் நிலை, அதாவது முழுமை பேறு அடைந்த நிலைக்கு நாம போவோம். வாழ்ந்து சிந்தனை உயர்ந்து அகத்தவத்தாலும் அகத்தாய்வாலும் உண்மை உணர்ந்து நிறைவு பெற்ற நிலை அது. சாமிஜி அப்படி வாழ்ந்து காட்டியிருக்காங்க. மனிதனாக பிறந்து மனிதனாக உயர்ந்து குருவாக இன்றும் என்றும் நம்மளை வழிநடத்திட்டு இருக்காங்க. சாதாரண உடலும் உயிரும் கொண்ட மனிதனால் அந்த நிலைக்கு போக முடியும் சொல்லி வாழ்த்து காட்டியிருக்காங்க. அப்ப அந்த முழுமை பெற்ற நிலையில் அங்கே உயர்ந்த நிலையில் என்ன பண்ணணும், சமுதாயத்துக்கு என்ன சேவை செய்ய நினைத்தாரோ அது செய்யும். மகரிஷி மட்டும் இல்ல, போன்ற சித்த பெருமக்கள், நம்ம முதன்மையாக 11 சித்த பெருமக்களை சொல்றோம். இன்னும் பலர் இன்னைக்கு அந்த நிலையில இருந்து அந்த பற்றையெல்லாம் விட்டு அதெல்லாம் கடந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்ன செய்யறாங்க, சமுதாயத்துக்கு என்ன சேவை செய்ய நினைச்சாங்களோ அதுவும் செய்து அது வரைக்கும் வாழ்ந்தது போதும் நிலையை அடைவதுதான் முக்தி அப்படிங்கிறாங்க. எனக்கு இனி ஒரு ஆசையும் இல்ல, இந்த உலகம் மீது இருக்கிற பற்று எல்லாம் விட்டு போயாச்சு. ஆனா இந்த உலகம் நல்ல நிலை அடையணும், நான் உயர்ந்தா மட்டும் போராது, என்னை சார்ந்தோரு எல்லாருமே, இந்த உலக மக்கள் எல்லாருமே உயர்வு பெறணும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த அன்பு. அது எப்ப வரும், அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு. அந்த அன்பும் கருணையுமாக நாம் நமக்குள் இருக்கும் அந்த பேரறிவு, அந்த பேராற்றலை, அந்த இறைவனை உணர்ந்து கொள்ளும் போதுதான் தன்னை போலவே பிறரையும் நினைக்கும் அந்த குணம் நமக்கு வரும். உயிரை விட்ட உடனே உயிர் சக்தி பூமியின் ஆகர சக்தி களத்தை தாண்டி பேரைய குலத்தை போட்டியா போகும். யாருக்கு, இதனை உணர்ந்தவர்களுக்கு, தன்னை உணர்ந்தவர்களுக்கு, தன்னுடைய பதிவுகள் முழுவதுமாக கழித்து அந்த நல் ஸ்டேட்ல இருக்காங்க பாருங்க. இனி எனக்கு பதிவுகள் எதுவும் இல்லை, அமைச்சு கூட பாடல்ல சொல்றாங்கல்ல, இச்சை இல்லை எனக்கு, பதிவுகள் எதுவும் மிச்சம் இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு தான் என்ன ஆகும், இந்த உடலை உயிர் விட்ட பிறகு அந்த உயிருக்கு அப்படி ஒரு வேகம் எடுக்குமா, வேகம் எடுத்து எங்க போய் நிற்கும், பேரியக்க களத்துலதான் போய் நிற்குமா.
அந்த அளவுக்கு விடுதலை வேகம் கிடைச்சிருக்குமா. இதுதான் முழுமை பேரு நிலை அப்படிங்கிறாங்க. இந்த உயிர்ல இருக்கக்கூடிய அறிவு தன்னுடைய களங்கங்களை போக்கிக் கொண்டு மும்மலங்கள் ஆணவம், கண்மம், மாயை இதையெல்லாம் அறுத்து கொண்டு உலகிலே வந்த வேலையை முடித்து கொண்டு எல்லா விதமான இச்சையையும் முடித்து கொண்டு இனி எதுவுமே மிச்சம் இல்லை எனக்கு. தனக்கு மூலமாகவும் உயிராகவும் உள்ள அந்த பரம்பொருளை அறிவாகவே உணர்ந்து அந்த பரம்பொருள் எதிலும் எங்கும் இருக்கும் நிலையை உணர்ந்து எல்லாமே வந்தான். எத்தனையுமே காணும் பொருட்கள் யாவுமே இறைவனின் பிம்பங்கள். துவக்கம் எங்க ஆதி, முடிவெங்க ஆதி. ஆதியும் அவனே, அன்னமும் அவனே அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ அதுதான். அதை உணர்ந்து எதை பார்த்தாலும் இறை சொரூபமா பார்க்க ஆரம்பிக்கிறோம். அணுத்துகளா பாக்குறோம், அணுக்கூட்டா பாக்குறோம். சோ அந்த நிலை நம்ம உயர்ந்து வரும்பொழுது அப்ப அதே நினைவோட பிரபஞ்சம் முழுவதும் அந்த நிலையிலேயே கலந்து நின்று அந்த நிலையிலேயே இருந்து கொண்டு அதனுடைய முனையாக உள்ள இந்த உடல் மீதமுள்ள விளைப்பதை தீர்ப்பதற்காக வாழ்ந்து கொண்டே இருக்கும்போது முடிவு பெற்ற போது அது என்ன பாக்கி வச்சிருக்கோ அது முழுக்க முடிவு பெற்ற போது நிறைவு பெறும். இந்த நிலைதான் முக்தி மோட்சம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உயிர் உடலை விட்டு பிரிந்த பிறகு அது வாழ்ந்த கால தன்மைகளுக்கேற்ப 3 வகையாக அதுக்கு ஏற்படுது. என்னென்ன நிலையில முதல்ல பாத்தீங்கன்னா மரணம். மரணம் எப்படி எல்லாம் நடக்கும்? இயற்கை மரணமா நடக்கும். ஏன்னா உடல் இயக்கம் வயசாறுது. நம்மளுடைய எல்லா உடல் இயக்கமும் ஒண்ணு ஒண்ணா அடங்கி நமக்கு இயற்கை மரணம் ஏற்படும். அதுக்கு அடுத்தது செயற்கை மரணம். அதாவது என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் சொல்றாங்க இல்லையா, திடீர் மரணம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. தற்கொலை, தற்கொலை, விபத்து இந்த மாதிரி எல்லாம் வருது செயற்கை மரணம். இதன் மூலமா நடக்கும். சோ அது ஆசைகளோட முழுக்க ரொம்ப இருக்கும் அது. அதுக்கு அடுத்தது கடைசியா இருக்கிறது ஜீவன் முக்தர்கள், அதாவது முழுமை பேறு அடைந்த நிலை. சோ மகான் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி போன்ற மகான்கள் அந்த நிலை தான் அடைஞ்சிருக்காங்க. அதுதான் இந்த பாடல்ல நமக்கு ரொம்ப அற்புதமா சொல்றாங்க. ஒரு ஒரு எளிமையா புரிஞ்சுக்கலாம் சொல்லி அந்த ஜீவன் முக்தர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது குண்டலினி யோகம் எடுத்துக்கிற சில நாள் துரியம் செய்து தியானம் செய்து மனதை நல்ல முறையில் அமைத்துக் கொண்டீர்கள். சுவாமிஜி சொன்ன வரிகள் இது. அதன் பிறகு துரியாதீதம் என்ற பயிற்சி நிலையிலே இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் ஆற்றல் களமாக உள்ள மகா ஆகாசத்தோடு சக்தி களத்தோடு இணைந்து தவம் எற்றி பழகி கொண்டீர்கள். இதுவே சாருக்கியம். அந்த நிலைதான் விஸ்வரூபம் அப்படிங்கிறாங்க. இருப்பு நிலையான இறைவழியோடு கலந்து தவம் செய்து பழகி கொண்டால் அந்த மனநிலையிலேயே அந்த இறை சிந்தனையோடையே அந்த அந்த எந்த நினைவோட இறை நினைவோடையே நம்ம வாழும் பொழுது நாம அந்த நிலைக்கு போயிடலாம். எல்லாராலையும் போக முடியும். குருமகான் அந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க. அவங்க 36வது வயதிலேயே அவருக்கு என்லைட்மெண்ட் கிடைச்சதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து தவம் செய்து 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 எதை நினைக்கிறோமோ அதுவே ஆகிறோம். கிருஷ்ண பரமாத்மா சொல்றாங்க இல்லையா. அப்ப அந்த நிலையிலேயே இருந்து இருந்து அதுலயே அதுலயே நம்ம பழகி அந்த இறக்கும் தருவாயில கூட மரணம் சம்பவித்தால் கூட இயற்கை மரணமாக அது நடக்கும் பொழுது அது இயற்கை மரணமாக தான் அவர் காமிச்சாங்க. உலகத்துக்கு சாதாரண மனிதனும் அந்த உயர்நிலைக்கு அடைய முடியும் சொல்லி மரணத்தை இயற்கையா தான் அவங்க அவரோட மரணம். அப்ப அந்த நிலையும் போது அந்த நிலைக்கு உயர்ந்திருக்காங்க. அப்போ இதுதான் எனக்கு இனிமே என்ன சொல்றாங்க, எனக்கு இனிமே பிறகு இன்னும் எதுவும் இல்லை. ஆனா சுவாமிஜியோட அந்த தெய்வீக எண்ணங்கள் இன்னும் அந்த பேரியக்க களத்துல இருக்கு. அப்ப எப்ப நிறைவு பெறும்? முழுமையாக நிறைவு பெறும். அவருக்கு பதிவுகள் கிடையாது, கருவழியாக பிறவி தொடர் கிடையாது, களங்கம் இல்ல, எல்லாம் முடிச்சு எதுவுமே கிடையாது. அவருக்கு நல் ஸ்டேட்டுக்கு ஆயிட்டாங்க, எதுவுமே கிடையாது. அப்ப எப்படி அது நிறைவு பெறும்? அவருடைய உயர்ந்த நோக்கம் உலக அமைதி. அப்ப யாரெல்லாம் இந்த உலக அமைதி நோக்கி பயணிக்கிறாங்களோ, உலக அமைதிக்காக யாரெல்லாம் பாடுபடுறாங்களோ, உலகம் அமைதி பெறணுங்கிற அந்த உயர்ந்த அந்த எண்ணத்தோடு யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு குருவின் அருட்கடாட்சம் இணைந்து கொண்டு இந்த உலக அமைதி விரைவில் வர அவர்களோடு சேர்ந்து அருட்பணி ஆற்றும். எப்ப மகானுக்கு அவருடைய தாய் தந்தையர் செய்த புண்ணியம் அருள் தந்தையாக சுவாமிஜி அவதரிச்சாங்க. சோ அவங்களுக்கு அப்ப பிறக்கும் பொழுதே ரொம்ப பதிவுகள் இருந்திருக்காது. மிச்சம் இருந்ததையும் வாழ்ந்து அவங்க அந்த பதிவுகளை போக்கிக்கிட்டாங்க.
சோ அந்த அந்த நிலை இது போன்று அந்த முழுவதுமாக பதிவுகள் போய் அந்த மீதி புண்ணிய பதிவுகளை கழிப்பதற்காக பிறவி எடுத்த பலர் தான் நூற்றாண்டுக்கு ஒரு மகான் தோன்றுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அது போல தோன்றுபவர்கள் தான் இந்த மகான்கள், சித்தர் பெருமக்கள், மகா முனிவர்கள், ரிஷிகள் இவங்கெல்லாம். சோ அவங்க இருந்து உலகத்துக்கு தொண்டாற்றி அந்த புண்ணிய பதிவையும் நல்ல பதிவுகளையும் உலக சமுதாயத்துக்கு தொண்டு செய்து சேவை செய்து முழுவதுமாக அதையும் கழித்துட்டு நல் ஸ்டேட் ஆகும்போது இறைநிலையோட கலந்துடுவாங்க. அப்படிதான் நமக்கு சுவாமிஜி இந்த பாடல்ல நமக்கு ரொம்ப அற்புதமா திரும்ப ஒரு இதுல அந்த பாடலை பார்க்கும்போது கருவழியை எனக்கு எதுவும் பிறவித் தொடர் இல்லை, களங்கமனும் தன்முனைப்பு பழிச்செயல் மயக்கம் திருவருளோடு அறிவை இணைத்தாற்றும் கர்மயோக திறந்த நெறியால் மாற்றி தூய்மை செய்து கொண்டேன். அவர் வழி பின்பற்றி வாழும் நம்மளால் நமக்கு வழி காமிச்சிட்டாங்க. அவர் மட்டும் செய்துட்டு போகல, இப்படி வாழ்ந்தா நமக்கு இது நடக்கும். அப்ப நம்ம சுவாமிஜி நமக்கு கொடுத்த ரொம்ப அற்புதமா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க பயிற்சிகள். உடலுக்கு உடற்பயிற்சி, உயிர் வளப்படுத்தக்கூடிய காயகல்ப பயிற்சி, தவம், அகத்தாய்வு, அகத்தவம், அகத்தாய்வு. நாளை நம்ம தொடர்ந்து அவர் காட்டிய வழியில தொடர்ந்து செய்ய செய்ய நம்மாலும் அந்த நிலைக்கு போக முடியும். அப்ப நம்ம முக்தி மோட்சம்னு டார்கெட் வைக்காம முதல்ல பதிவுகளை போக்கிக்கணும். பதிவுகளை போக்கி என்ன பண்ணணும்? சேர்த்துக்க கூடாது. சேர்த்துக்கணும்னு என்ன செய்யணும்? விழிப்புணர்வோடு இருக்கணும். விழிப்புணர்வு இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அனுதினமும் நமது இந்த எளிய முறை குண்டலினி யோக பயிற்சிகளை விடாது செய்து வர வேண்டும். தொடர்ந்து நம்ம செய்யும் பொழுது, அயராத விழிப்புணியில் வாழும் பொழுது, குருமகான் காட்டிய வழியில் பயணித்து நாமளும் அந்த நிலைக்கு உயர்விடுவோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பு வழங்கிய அனைத்து அன்புகளுக்கு நன்றி பாராட்டி, இறை பேராற்றலுக்கு நன்றி, குரு மகானுக்கு நன்றி, மன மகிழ்வோடு இறை சென்று கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.